அப்பு பிரியாணி அப்படிங்கிற கடை சமூக வலைதளத்தில் ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்பு கடையில ரொம்பவே தரமற்ற முறையில் உணவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளத்தில் முன் வச்சதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடையை சோதனை செஞ்சு அந்த கடைக்கு சீல் வச்சாங்க. இது சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய சிட்கோ நகர்ல SS ஹைதராபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான பிரியாணி கடையிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரைடு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி அந்த கடையில பிரியாணி சாப்பிட்ட 35க்கும் மேற்பட்டவங்களுக்கு வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலா போனதை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் SS ஹைதராபாத் பிரியாணி கடையை சோதனை செஞ்சு அவங்களுக்கு எல்லாத்தையுமே 14 நாளுக்குள்ள சரி பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்ததாகவும் அந்த ஒரு கடைக்கு சீல் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு கடையில போயிட்டு பிரியாணி சாப்பிடுறீங்க, அது தள்ளுவண்டி கடையா இருந்தாலும் சரி, பெரிய கடையா இருந்தாலும் சரி, அதுல உணவு பொருட்கள் தரமற்ற முறையில் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த ஒரு மெயில் ஐடிக்கு போயிட்டோ இல்லாட்டி இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டோ அப்படியே இல்லாட்டி இந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாத்தையுமே சோதனை செஞ்சு சீல் வச்ச அதிகாரிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.